இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இப்போ ஒரு பட்டமளிப்பு விழா நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதில் பெரிய ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றியவரே சுந்தரனார் தான். அப்போ அவர் பேரில் உள்ள அந்த பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டது எவ்வளவு பெரிய அவமரியாதை அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு நம்ம யாரையும் பழி போட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தி குறிப்பு, அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படும், வந்தே மாதிரம் முன்னாடி வந்துடும் அப்படிங்கிற செய்தி குறிப்பு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே துணைவேந்தரால் அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளை எல்லாரும் பார்த்துருக்கணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும் அதற்கான வேலையை பார்த்து, இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேட்டினா என்ன, சாதாரண பேட்டியா, டிபேட்ஸ். அதாவது எந்த சேனலை திறந்தாலும் சரி, அது எப்படி பாடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தும்பை விட்டு வாழை பிடிக்கிறன்றது ஒரு கதை ஒன்று உண்டு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தும்புங்கிறது இந்த மாட்டு கழுத்தில் இருக்கிற கயிறு. அதாவது ஒரு மாட்டை அடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த தும்பை பிடிக்கணும். அதாவது இந்த மாட்டோடைய கழுத்தில் உள்ள கயிறை பிடிக்கணும். அதை விட்டுட்டு வாழை பிடிப்பாங்க. மாட்டோடைய கழுத்தில் இருக்கிற கயிறை பிடிச்சா மாடு நிற்கும், வாழை பிடிச்சா அது அடங்காது, திமிரிக்கிட்டு ஓடும், முடிஞ்சால் எட்டி உதச்சிட்டு போகும். அந்த கதை தான் இப்போ நடந்திருக்கு. தும்பை விட்டு வாழை பிடித்த கதை. ஆரம்பத்தில் அறிவிப்பு வந்த உடனேயே அத்தனை பேர் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்து அதை மாற்றுவதற்கான வழிகளை தேர்ந்தெடுத்திருந்தா நிச்சயமாக இந்த தவறு நடந்திருக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்தணுமோ அவமானப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி அவமானப்படுத்தலாம், இதுக்கு ஆளுங்கட்சி தான் பொறுப்பு அப்படின்னு ஆளுங்கட்சி மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி மட்டுமல்ல பொறுப்பு, எதிர்கட்சிகளுக்கும் தான் பொறுப்பு. இப்போ ஆளுங்கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்றதுனால அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் அந்த கல்வித்துறை அமைச்சர் அவர் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கல. அதே மாதிரி சில அதிகாரிகள் கலந்துக்கல. ஆனால் துணைவேந்தர் அறிவிச்சிட்டார், நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. துணைவேந்தருக்கு யார் சம்பளம் கொடுக்கறது, தமிழக அரசு. அப்போ தமிழக அரசு அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், ரைட்டா? சரி, அவங்க பண்ணலாப்பா. எதிர்கட்சிகள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள்? எல்லோரும் காதை அடைச்சிட்டு உட்காந்துருந்தீங்களா, இல்லை கண்ணை பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தீங்களா? கெட்டதை கேட்காதே, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே அப்படின்னு ஒரு 3 பொம்மை வச்சுருப்பாங்க. அது மாதிரி இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து நல்லதை கேட்காதே, நல்லதை பேசாதே, நல்லதை பார்க்காதே. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பட்டமளிப்பு விழாலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்கவுங்க நான் பெரிய ஆளுன்ற மாதிரி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நாட்டில் நடக்குது. மக்களே சிந்திச்சு பாருங்கள், மனச்சாட்சியின் மக்கள் குரலாக. நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.